விஜய்க்கு எதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது எடப்பாடி தான். ஏன்னா எல்லாருக்கும் போய் சல்வ பத்தினாரு. எடப்பாடி போய் சல்வ பத்தினாரா? கட்சி தான் எதிர்கட்சி, அதாவது கட்சி தான் எதிர்கட்சியா தெரியாது திமுக. ஆனா கட்சியில உள்ள தலைவர் ஒருத்தர் எதிரியா இருக்காருன்னா நேற்று கனவு கண்டப்போ இன்றைய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, யாரு, ஜோசப் விஜய் அவர். அவரு ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே மவுண்ட் ரோட்ல ஓடிட்டு இருக்காரு. அது இந்த ஏவாவேலு இல்ல இது கனவா ஆசையா? கனவா ஆசையாவா? உங்களுக்கு வர்றது கனவா இல்ல உங்களுக்கான ஆசையா? அது நீங்க விஜயை வளர்த்தது யாரு? சன் டிவி. எதுக்காக வளர்த்தாங்க? ஒரு டம்மி பீஸை பேச வச்சு ஒரு பெரிய ஆள் ஆக்கியிருக்காங்கன்னா அது மாறன் ஃபேமிலி ஆக்குனதா? யாரோட பின்புல தைரியம்? போற போக்கு பார்த்தா எல்லாருமே பணக்காரன் ஆகுறாங்க. ஏன், அதாவது ஒரு நம்ம பில்லு அதிகமா கட்டினாதான் நம்ம பணக்காரன். விஜய் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துறாரு, மக்கள் எல்லாரையும் பணக்காரன். பில்லை ஏத்தி ஏத்தி போட்டு அந்த பில்லை கட்ட வைக்கிறப்ப அவன் பணக்காரன் ஆகுறான்ல. பெரிய பணக்காரங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம். அங்க தீண்டாமை தேவையில்லை. ஆமா, ஏழை பாலம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹைஜீனிக்கா இருக்க மாட்டாங்க. ஆமா, பார்த்தோம். விஜய் கை கொடுக்க ஒரு துப்புரவுத்துறையில கை நீட்டுறாங்க, அவர் அப்படியே அப்படின்னு. அதான் ஹைஜீனிக்கா இருக்க மாட்டாங்க அவங்க கையெல்லாம். ஆனா எல்லாருக்கும் கட்டி பிடிச்சி தானே சார் போட்டோ எடுக்கிறாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இயக்குனர் NNK அவர்கள். வணக்கம். வணக்கம் திரு சார். நாட்டு நடப்பெல்லாம் எப்படி போகுது? நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்களா? ஆமாம், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சமூகம் இந்த அளவுக்கு ஒரு மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்திருக்குமான்னு தெரியல. ஆமாம், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் விட ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு விஜய் நல்லாட்சி தர்றாரு. ஆமாம், யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காரு. ஆமாம், மக்கள் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குன்னு இல்லை, அந்த ஆச்சரியத்தை யாராலையும் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலைக்கு இருக்காங்க எதிர்கட்சிக்காரங்க. இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று படித்தேன். சொல்லுங்கள். நிர்மல்குமார், மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அதிமுகவை இங்கே அடமானம் வச்சிருங்க, தாவேகா பக்கம் இணைச்சிடுங்க, எடப்பாடி நீங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டின்னு கிளம்பிடுங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இல்ல 5 அடுத்த அதிமுக 5 புதிய எம்எல்ஏக்களும் உள்ள வராங்க, அதையும் சொல்லியிருக்காரு. இல்ல அது ஆல்ரெடி இணைஞ்சுதான் இருக்கிறாங்க. அப்புறம் இது என்ன புதுசா வேற? எடப்பாடி இணையலாமா வேணாமா மட்டும்தான் இப்போ பேச்சு. ஆமா, எடப்பாடி கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கௌரவத்துல கொஞ்சம் சிக்கல் பிடிச்சவர். அவர் சுயகௌரவம் பார்க்குறவர். அவர் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்றவர். ஆமாம், அதனால விஜய் சாப்பிடலன்றீங்களா? இல்லை, விஜய் சாப்பிடலன்னு இல்லை, விஜய்கிட்ட போய் உட்காரலாமா? விஜய் இப்போ எதிர்கட்சியா போடா வாடாலாம் திட்டார் இல்லையா? ஆமாம், போடா வாடான்னு ஒருத்தனை பேசிட்டு, ரெண்டாவது நீங்கள் நல்லா விஜய் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது எடப்பாடி தான். ஏன்னா எல்லாருக்கும் போய் சல்வ பத்தினாரு. எடப்பாடி போய் சல்வ பத்தினாரா? இல்லை. ஒரு MK ஸ்டாலினை எதிர்த்து பேசினாரு, கண்ணப்பண்ணான்னு திட்டினாரு. ஆமாம், ஆனால் அங்கே போய் சால்வ் பார்த்துனாங்க. அவங்களும் உடனே அக்செப்ட் பண்ணி சிரித்து சந்தோஷமாக கட்டி பிடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே பண்ணாரா? பண்ணலைங்கிறப்ப நீங்கள் நல்லா யோசிக்கணும். அவருக்கு தமிழ்நாட்டிலேயே விஜய் தனக்கு எதிரியாக நினைக்கிற ஒரே ஆள் எடப்பாடி தான். அப்படி இல்லை, கடந்த காலகட்டத்தில் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் இல்லை சார்? நீங்கள் விஜயை கூப்பிட்டு வச்சு ராகிங் எல்லாம் பண்ண காலம்லாம் இருக்குல்ல. சிஎம் பதவின்னு கேட்டாரு, நான் உங்களுக்கு டெப்டி தரேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? தாவேகா ஒரு பொருட்டா நினைச்சீங்களா நீங்க? அதுதானே பழி வாங்குறாங்க. இதுல அதான் இது பழி வாங்குறது. அதுதான் சொல்றேன். நானும் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு வேற எந்த கட்சியுமே கட்சி தான் எதிர்கட்சி, அதாவது கட்சி தான் எதிர்கட்சியா தெரியாது திமுக. ஆனா கட்சியில உள்ள தலைவர் ஒருத்தர் எதிரியா இருக்காருன்னா அது எடப்பாடி தான். மற்றபடி இவங்க எல்லாம் ஒரே குடும்பம் தான். திமுக, தாவேகா எல்லாம் ஒரே குடும்பம் தான். நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா விஜயோட ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் சன் டிவியும் ரெட் ஜெயினும் ஒரு முன்னேற்றமா இருந்திருப்பாங்க. ஒரு முன்னேற்றமா அப்படி இல்ல, பாட்டு போட்டு மக்கள் மத்தியில கொண்டு போய் விஜய் ரீச் பண்ணது ஒரு பக்கத்து சன் டிவி. இன்னைக்கு திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கு காரணமே திமுக உள்ளார இருக்கிற குடும்ப சண்டை தான் சொல்றாங்க. ஏன்னா அதாவது அண்ணா அறிவாலயத்துல தான் சண்டை. எந்த குடும்ப சண்டை கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். குடும்ப சண்டைன்னா விஜயும் சங்கீதாவுக்குமான குடும்ப சண்டை கிடையாது, அந்த சண்டை வேற. அதாவது விஜய் குடும்பத்துக்கும் உதயநிதி குடும்பத்துக்கும் சண்டையா? இல்ல அந்த சண்டையும் வேற. இது அண்ணா அறிவாலயத்துல இயங்கிக்கிட்டு இருந்த சன் டிவி ஏன் தனியா பிரிஞ்சு மந்தவெளி குப்பத்துக்கு போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது.
அந்த கதை என்னன்னா திமுக அவங்களுக்குள்ளாரே அந்த குடும்பத்துக்குள்ளாரே மாறன் ஃபேமிலியா இல்ல கலைஞர் ஃபேமிலியா அப்படின்னு 2 பிரிஞ்சு ஒரு சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில பிரிவுகள் நடந்தப்ப அப்ப திமுகவை அழிக்கணும் இல்லை, அதாவது மு.க. ஸ்டாலின் அழிச்சி ஆகணுங்கிறது உள்ளுக்குள்ளார ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல இது மாறன் குடும்பமா? ஆமா, அந்த மாறன் குடும்பத்தோட பிளான் தான் விஜயை வந்து வளர்த்தது. நீங்க ஆரம்பத்துல இருந்து பாருங்களேன், விஜயை வளர்த்து பெரிய குண்டா தூக்கி போடுறீங்களே. குண்டு இல்லைங்க, ஐயே இது என்ன குண்டு, இதெல்லாம் நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஒண்ணுமே எல்லாருக்கும் ஊருக்கே தெரியுமே. நீங்க விஜயை வளர்த்தது யாரு? சன் டிவி. எதுக்காக வளர்த்தாங்க? விஜய் ஒரு விஷயங்க, ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு கட்சி திமுகங்கிறது மாபெரும் கட்சி. திமுக கட்சியை எதிர்த்து எவனாவது ஒருத்தன் பேசுனா அவனுக்கு அடி உழுமோ உழுவாதா? நேரடியா வீடு புந்து கல் எறிவாங்களா, எறிய மாட்டாங்களா? அந்த அளவுக்கு இருக்கிறப்ப விஜய் என்ன அவ்வளவு பெரிய ஹீரோ, படத்துல ஹீரோ நடிச்சாரு. படத்துல ஹீரோ நடிக்கிறப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரு. ஆனா நேரில் அது மாதிரி நடத்த முடியுமா அவரால்? அப்படி ஒரு ஹீரோ, ஒரு டம்மி தான் அவரு ஹீரோ இருக்கிறப்ப. அதாவது படத்துல ஹீரோவா ஒரு ஹீரோ தான், மற்றபடி பார்த்தா நேர்ல பார்த்தா ஒரு டம்மி தான். ஒரு டம்மி பீஸை பேச வச்சு ஒரு பெரிய ஆள் ஆக்கியிருக்காங்கன்னா அது மாறன் ஃபேமிலி ஆக்குனதா? யாரோட பின்புல தைரியம்? ஒரு விஜய் பேசுறதுக்கு மக்களோட தைரியம்னா மக்கள் வந்து ஓடி போய் இங்க ஊரே கை கொட்டி கொம்மல் அடிச்சு இங்க பாஜக தான் விஜயை வளர்த்ததுன்னு பேசின்னு இருக்காங்க. பாஜக நீங்க நல்லா வந்து தெரிஞ்சுக்கங்க, பாஜக வந்து என்னைக்குமே யாரையுமே வளர்க்க மாட்டாங்க. வளர்ந்தவனுங்களை போய் பின்னால போய் நின்றுட்டு தூக்கி பிடிப்பானுங்க. பாஜக எங்கேயாவது ஒருத்தனை சொல்லுங்க இவன் அடிப்படையிலேருந்து இவனை வளர்த்தோம் அப்படின்னு, அவங்களாம் ஆளாயிப்பாங்க. ஆளானோன்னு பின்னால போய் நின்றுப்பானுங்க. இப்ப விஜய் வந்து ஆளானாரு, ஆளானோன்னுமே என்னாச்சு, நிர்மல்குமார், வெங்கட், இந்த 2 பேரும் போதும். ஆமா, அந்த பாஜக அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்துத்துவ கொள்கையை பிடிச்சிக்கிட்டு தூக்கி கொண்டாடுறோம் அப்படின்னு. இந்த இந்துத்துவான்னு போயிட்டு இருக்குது இல்லையா, நாம எல்லாம் இந்து அப்படின்னு. அப்புறமேல தமிழ இந்திக்காரன் தனியா பிரிஞ்சிருவாங்க. ஆமா, சீரியஸா அது எப்படி ஜல்லடையா அதை பிரிக்க விடுறதுக்கு? ஐயோ, நீங்க வந்து உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நேற்று ஒரு கனவு கண்டேன். நேற்று கனவு கண்டப்போ வந்து இன்றைய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, யாரு, சி ஜோசப் விஜய் அவர்கள். அவர் வந்து ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே மவுண்ட் ரோட்ல ஓடிட்டு இருக்காரு. அது இந்த ஏவாவேலு வந்து இல்ல இது கனவா ஆசையா? கனவா ஆசையாவா? உங்களுக்கு வர்றது கனவா இல்ல உங்களுக்கான ஆசையா அதுன்னு கேட்குறேன். ஏங்க கண்ட கனவை சொல்றேங்க. ஏவாவேலு மவுண்ட் ரோட்ல கட்டி முடிக்காத ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்கல்ல, அது இனிமேல் இன்னும் 5 வருஷத்துக்கு முடியாது. அது வண்டி வந்து ஏன்னா நம்ம பாக்குறோம்ல ஒவ்வொரு அரசியலும், ஏண்டா பாலத்தை கட்டி முடிக்கல அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து கல்லையும் கட்டையும் எடுத்து அடிக்கிறாங்க. யாரு ஓட்டு போட்ட மக்களே விஜயை அடிக்கிறாங்க. ஓடுறாரு, அப்படியே ரத்தம் ஒழுக மவுண்ட் ரோட்ல ஓடி. அவர் மட்டும் வர்றாரா, கூட யாராவது ஓடுறாரு? இல்ல அவர் மட்டும்தான் ஓடுறாரு. கொஞ்சம் ஃப்ரேமை பாருங்க சார், இப்படி பின்னாடி யாராவது ஓடிடுவோம். இல்ல எவன்லாம் அடிக்கிறான்னா அவனை பார்த்தா கூட்டத்துல கும்பலா நிர்மல்குமார் அடிக்கிறான், வெங்கட் அடிக்கிறான், அதாவது ஆதவர்ஜுனா வந்து ஒளிஞ்சிருந்து அடிக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி. அந்த பார்த்தோன்னே மறந்து போயிட்டேன். ஐயோ, நம்ம தலைவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா அப்படின்னு அவர் வந்து அப்படி திரும்பி நிக்கிறாரு. திரும்பி நிக்கிறப்ப பின்னால இருந்து ஒரு அடி உழுவுது, பயங்கரமான அடி. யாரான்னு திரும்பி பார்த்தா டக்குன்னு எனக்கு ஷாக் ஆகி அப்படியே தெறிப்படம் பார்த்துட்டு தூங்கிருக்கிறீங்க. தெறிப்படம் பார்த்துட்டு தூங்கிருக்கீங்க என்னங்க புரியல? இல்ல தெறிப்படம் காலையில கண்ட கனவுங்கிறது பலிக்கும் பையங்க. ஆமா, நீங்க பகல்ல கண்டாதான் அந்த கனவு பலிக்காது. ரத்தம் சொட்ட சொட்ட விஜய் ஓடுறாரு அப்படிங்கிறத நான் காலையில கண்ட கனவு, அது பலிக்கும் அப்படின்னு. மோடி தான் இதெல்லாம் நடத்திருக்காரு. நல்ல மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் சார், அட்டகாசமா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. 100 நாள் ஒரு படம். என்னங்க, அதாவது தமிழ் சமூகம் வந்து உன்னை நீங்க தலைவனா நினைச்சமே, இந்த தமிழ் சமூகத்துக்கு நீ என்ன பண்ணிருக்க, தமிழ்நாட்டுல இப்பவே வந்து ஒரு 8 பள்ளிக்கூடத்தை மூடிட்டியே அப்படின்னு அப்படியே பொங்கி எழுந்து மக்கள் நடத்துனதா அந்த கனவுல வருது. என்ன காரணத்துக்காக அடிச்சாங்க? ஏன்னா பாலம் கட்டுறதுக்காக ஒரு முதலமைச்சர் அடிச்சாங்க. பள்ளிக்கூடம் மூடினாலும் 15 பள்ளிக்கூடம் திறக்கிறோம்ல சார்.
அது சூப்பர். அதுதானே தேவை. 8 பள்ளிக்கூடத்தை ஒரு காமராஜர் வந்து எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடத்தை திறந்து சோறு போட்டார் அப்படிங்கிறாங்க. இவர் 8 பள்ளிக்கூடம் 3 தான் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது. சார் இங்க மக்கள் வந்து வரல சார் பள்ளிக்கூடத்துக்கு, அரசு பள்ளிக்கூடத்துக்கு மக்கள் வரல. பணம் எல்லாருக்கும் பணம் வந்துச்சு, சிபிசி பள்ளிக்கு போறாங்க. பொருளாதார முன்னேற்றம் தானே இது. அதான் நியாயமான விஷயம் தானே. ஆமா, எதுக்கு அதுவும் அந்த மாதிரி டீச்சருக்கு வேஸ்ட் சம்பளம். ஆமா, அங்க கரண்ட் பில்லு வேஸ்ட். கண்டிப்பா எவ்வளோ கரண்ட் பில்லே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப கிட்டத்தட்ட 12 ரூபா இருக்கிறப்ப மக்கள் போராடினாங்க. 200 யூனிட் கொடுத்தும் அதிகமா இருக்குன்றீங்க. 200 யூனிட்டுக்கு கொடுக்குறாங்கிறத விடுங்க, அது வந்து ஏழைகளுக்கு. இந்த பணக்காரங்கன்னு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் 12 ரூபா போட்டப்பே பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த மிடில் கிளாஸ்ல எல்லாம் ஏசி போட்டு தான் தூங்குறாங்க. போற போக்க பார்த்தா எல்லாருமே பணக்காரன் ஆகுறாங்க. ஏன்னா அதாவது ஒரு நம்ம பில்லு அதிகமா கட்டினாதான் நம்ம பணக்காரன். விஜய் வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துறாரு. மக்கள் எல்லாரையும் பணக்காரன் ஆகிட்டாரு. பில்ல ஏத்தி போட்டு அந்த பில்ல கட்ட வைக்கிறப்ப அவன் பணக்காரன் ஆகுறான்ல. 60 நாள்ல தமிழ்நாட்டு ஒட்டுமொத்தமா பணக்காரன் எல்லாம். அண்ணாமலை பாட்டு பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை மாற்றம் ஏற்படுத்துன்னு சொல்றதுனால ஏற்பட்டுறாதுங்க. இந்த மாதிரி பில்லெல்லாம் அதிகரிச்சா பில்ல கட்டுறான்ல, அப்ப கட்டுறவன் என்ன ஏழையா அப்படிங்கிறப்ப அந்த பில்ல கட்டுறான்னா அவன் பணக்காரன்ல. அப்ப பணக்கார சமுதாயமா இந்த மாத்துறாங்கல்ல. பள்ளிக்கூடத்தெல்லாம் வந்து மூடி ஒரு 8 பள்ளிக்கூடத்தை மூடி ஒரு 15 பள்ளிக்கூடத்தை மீண்டும் திறக்கிறாங்கன்னா அது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடமா இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு ஹிந்தி எல்லாரும் படிக்கணும். குறிப்பா ஒன்று விட்டுறீங்க. அது நீங்க பேசும்போது மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவரை பத்தி பேசணும். மாண்புமிகு முதலமைச்சர் ராஜ்மோகன் முதலமைச்சர் இல்ல, அமைச்சர். அவரு இல்ல, சரு விடுங்க, அமைச்சர் இல்ல. நான் வந்து இவர் அடி வாங்கி சுருண்டு கீழே உழுவுறப்ப அங்க இருக்கிறவங்க யாராவது ஒரு முதலமைச்சர் ஆகணும்ல. அப்போ ஒரு தமிழனை ஆக்கணும்ல. அதுவும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒரு தமிழனா மீண்டு எழுந்து வந்திருக்குங்கிறது யாரு? ராஜ்மோகன் தானே. ஆமா, மாண்புமிகு ராஜ்மோகன் தான் முதலமைச்சர். அவர் பேர் சொல்றதுக்கு கூட பயமா இருக்கு, வரமாட்டேங்குது, வாயில வரமாட்டேங்குது. அடுத்த நிலையில் இருக்குது மாண்புமிகு ஆதவர்ஜனா. நீங்க என்னன்னா ராஜ்மோகனுக்கு பதவி கொடுக்குறீங்க. இல்ல, ராஜ்மோகனுக்கு வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கே நேரம் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா. எம்பி பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காரு. ஆமா, அவர் எப்போதுமே ஸ்போர்ட்ஸ்லயே ஈடுபாடா இருக்காரு. அவர் ஸ்போர்ட்ஸ் துறை அமைச்சரா மட்டுமே இருந்தா போதும். பால் யார் எடுத்து கொடுக்குறா? பால் எடுத்து கொடுப்பாங்க. அது அப்பப்போ பால் பொறுக்கிறவங்களுக்கு ஆள் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரே அதாவது எப்படி சொல்றது, திடீர்னு பார்த்தா அவர் வந்து ஏர்போர்ட்டோட இதுல எல்லாம் கொஞ்சம் ஈடுபாடுல இருக்காரு. அப்படியே சார், ஹார்பர்ல நான் கேட்டதுன்னா விஜய்க்கு வந்து அவரு நம்ம ஆள் எடுத்து கொடுத்தாரு இல்லையா, இவருக்கு யாரும் எடுத்து கொடுக்குறா? இல்ல, இவருக்கு வந்து நிறைய டைம் வந்து பொறுக்கி கொடுக்கறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஆமா, நிறைய இருக்காங்க. நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அது ஃபாலோ பண்ணி பார்க்கறதையும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனா வச்சிருக்காங்க. ஆமா, தனிப்பட்ட முறையில பொறுக்கி கொடுக்குறாங்க. ஆமா, பால்லாம் வந்து நல்ல பெரிய பெரிய பாலாக தான் எடுத்து கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். ஆமா, நல்ல விஷயம். ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் அமைச்சர் அப்படி இருக்கிறது நல்லது தானே. ஸ்போர்ட்ஸுக்காக தன்னோட முதலமைச்சர் பதவியை கூட வேணான்னு சொல்லி ராஜ்மோகனுக்கு இருக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். முக்கியமா இந்த கேள்வி உங்ககிட்ட தான் கேட்கணும்னு இருந்தேன். உங்க த்ரிஷா மேடம் இருக்காங்க இல்லையா, ஜூனியர் த்ரிஷா மேடமா? நம்ம த்ரிஷா வருங்கால இது முதலமைச்சர் அப்படி கூட சொல்லுங்க. ஆமா, பாண்டிச்சேரிக்கு அவங்க தான் முதலமைச்சர் ஆக வேண்டியது. தாவேக தொண்டர்கள்லாம் மேடம் வந்தா என்ன கோஷம் போடுறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க பாக்குறது இல்லை. நீங்க தாவேகன் இல்லைங்க. ஆக்சுவலா வந்து இப்ப வந்து சீரியஸா சொல்றேன், மெட்ராஸ்ல ஒரு மீட்டிங் வந்து சன்னி லியோனுக்கு ஒரு மீட்டிங், த்ரிஷா அம்மையாருக்கு ஒரு மீட்டிங் அப்படின்னு 2 பேத்துக்கு மீட்டிங் கொடுத்தா யாருக்கு போய் கும்பல் கூடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சன்னி லியோனுக்கு கூடுவாங்களா இல்ல த்ரிஷாவுக்கு கூடுவாங்களா? பெரிய கேள்வி சொல்லுங்க. யாருக்கு? த்ரிஷா மேடம் த்ரிஷாவுக்கு தானே கூடுவாங்க. அதுதான் நானும் சொல்றேன். சன்னி லியோனுக்கு வந்து அந்த மாசு இல்லை. இப்போ கூட ஒரு போன வருஷம் முன்னால கூட ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல சன்னி லியோனை வர வச்சு எல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க. ஆமா, வயசாயிடுச்சு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, த்ரிஷாவுக்கு வந்து மாமா மாதிரி. ஐயோ, ஆமா, த்ரிஷாவுக்கே மாமா மாதிரியா? த்ரிஷாவுக்கே மாமா பண்ணான்னு புரியல எனக்கு. நான் த்ரிஷாவுக்கு மாமான்றீங்க, அது மாமா அப்படின்ற ஒரு பாசம். அதைத்தான் சொல்றேன் நானும். ஒரு த்ரிஷாவுக்கே மாமாவா? த்ரிஷாவுக்கே மாமாவானா இப்ப விஜய் வந்து எல்லாருக்கும் மாமாவா இருக்காருல்ல. ஆமா, அவர் மாமா வேலை பாக்குறாரா இல்லையா? ஆமா சார், தமிழ்நாட்டுக்கு மாமா சார், தாய் மாமன் சார். அதே தான், நான் த்ரிஷாவுக்கு தாய் மாமன். ஏங்க, என்னை பார்த்து என் உருவத்தை பார்த்தா த்ரிஷாவுக்கு தாய் மாமா மாதிரி இருக்கா இல்லையா? விஜய் மட்டும் எல்லாருக்கும் தாய் மாமனா இருக்கலாம், நான் மாமா வேலை பார்க்க கூடாதா? அவரும் மாமா வேலை பார்க்கறாரு, நானும் மாமா வேலை பார்க்கறேன். இடிக்குது சார். என்னது இடிக்குது? நான் என் கேள்விக்கு வந்துடுறேன் சார். சொல்லு. இந்த வாரம் பாத்தீங்களா
விகடன். சொல்லுங்க. அதில் ஒரு ட்ரையாங்குலர் பாலிடிக்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. த்ரிஷா, விஜய், RSS அப்படின்ட்டு. அது என்ன சார் பாலிடிக்ஸ்? இல்லை, நீங்கள் ட்ரையாங்கிள்னாவே அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வேற சார். குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாடு. ஆமாம், இது கட்டுப்பாடு பண்ணி தான் ஆகணும். இது கட்டுப்பாடு கொஞ்சம் மக்கள் எதிர்கட்சி எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணால் நல்லா இருக்கும். இந்த ட்ரையாங்கிளை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மையப்புள்ளி இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிளுக்கு மையப்புள்ளிங்கிறது ரொம்ப கஷ்டம் தேடி கண்டுபிடிக்கிறது. அந்த மையப்புள்ளியை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் சரி செஞ்சிடலாம். ஏன்னா இதோட லிங்க் இது, இதோட லிங்க் இது, இதோட லிங்க் இது. அதுதான் சார் எனக்கு தெரிஞ்ச ட்ரையாங்கிள். நாம் இருவர் நமக்கு ஒருவர் இப்படியெல்லாம் இருந்தாங்க. இந்த மூவர் யாருன்னு தான் கேட்குறேன். என்ன அரசியல் பின்னாடி? கல்யாணமாயி பிரிஞ்சவர், அவங்க கல்யாணமே ஆகாதவங்க. ஐயோ, நான் அரசியல பேசுறேன், அவங்க வாழ்க்கைய பேசல. இல்ல, இந்த ட்ரையாங்கிள் RSS வந்து கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்க திமுக தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீங்க RSS எங்கேயாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? RSSல என்னைக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. இல்ல, என்னன்னா அந்த போட்டோல அட்டைப்படத்துல என்னன்னா RSS ட்ரவுசர் போட்டு விஜய காக்கி பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட் தானே போடுறாங்க. அது அவங்களோட கட்சியோட இது. RSS தானேங்க. ஒரு விஷயங்க, விஜய் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறதைய மோடி சொல்லிதான் விஜய் பண்றதா ஒரு பக்கத்து இருக்கிறது உண்மையா நம்ம நம்ப வேண்டியதா இருக்கு சார். இப்ப மாறன் சொன்னீங்க, இப்ப மோடின்னு சொல்றீங்க. அதாவது எதெல்லாம் எடுத்துக்கு மாறன், அதாவது நான் தான் சொல்றேன், மாறன் தூக்கி விட்டாரு. எதை? அதாவது ஒரு பிள்ளைய வளர்த்து யார் தெளிவா சொல்லுங்க, தூக்கி விட்டாருன்னா வேற மாதிரி. அதான் மாறன் ஃபேமிலிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, விஜய வந்து வளர்த்து ஒரு குழந்தையா இருந்த விஜய வளர்த்து தூக்கி தத்து கொடுத்தது வந்து RSS கொடுத்தாங்க. ஏன்னா இந்த தமிழ்நாட்டை, இந்த தமிழர்களையும் ஒரு சரியான பாதுகாப்பு நடத்த முடியும் அப்படின்னா அது திமுகவில் இருக்கிற MK ஸ்டாலின் முடியாதுன்னு மாறன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுனால விஜய் தான் இதை சரியா செய்ய முடியும் அப்படின்னு. இப்ப ஜாதி ஒழிஞ்சிருச்சு, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லையே, எங்கேயுமே கிடையாது. இப்பதான் தாவேக்கா தரப்புல 1,30,30,000 ரூபாய் வாங்கினு கேள்விப்பட்டேன். அது வந்து 1,30,30,000 ரூபாய் வாங்கினது வந்து அவன் தாவேக்காரனே கிடையாது. அவன் தாவேக்காரனே கிடையாது. டிஎம்கே ஆளு சதி செஞ்சு டிஎம்கேல இருக்கிற ஒரு தாவேக்காரன். தாவேக்காவில் டிஎம்கே ஆளுங்க இருக்காங்க. தாவேக்காவில் டிஎம்கே ஆளு இருந்து அது திமுகவோட சதி. ஆமா, அது உடனே வந்து முன்னாள் நிர்வாகின்னு போட்டாங்கல்ல. இப்ப இவங்க நிர்வாகின்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது தாவேக்கா ஆளா இருந்ததுன்னா ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களா? ஆக்ஷன் எடுத்திருக்க மாட்டாங்க இல்லையா? அதே வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு என்ன சொல்றது, இந்த ஈரோடுல கஞ்சா பிடிச்சாங்க, ஏதோ குட்கா அப்படின்னு எத்தனையோ கிலோ பிடிச்சாங்க, சொந்த ஜாமீன்ல அவரை விட்டுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அதே வந்து ஒரு 200 கிராம் வச்சு ஒருத்தனை பிடிச்சாங்க நாகர்கோயில்ல, வச்சு கொன்னே விட்டாங்க. இங்க வந்து 200 கிராம் வச்சிருந்தா தான் தப்பு, கிலோ கணக்குல வச்சிருந்தா அது தப்பு இல்லை, அது சொந்த ஜாமீன்ல வந்துடலாம். அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்கு இடம் கொடுக்கலாங்க. ஆமா, அது மக்களை போய் கெடுத்துடாது. ஆமா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடம் கொடுத்தா அது ரொம்ப கெட்டு போயிடும். நாடு இன்னைக்கு ரொம்ப பாழா போனது காரணமே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறதுனால தான். இப்ப குடும்பத்துல பாருங்க, சின்ன சின்ன சண்டை நடக்கிறதுனால தானே பிரிஞ்சிடுறாங்க. ஆமா, பெரிய சண்டையா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால வந்து அதெல்லாம் அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். என்ன இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்களே, எதில் அட்ஜஸ்ட் பண்றதுனே புரியாத இருக்கு. எதுல அட்ஜஸ்ட் பண்றதுன்னா எல்லாத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆமா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது என்ன இருக்குது? எல்லாம் நாட்டு மக்களும் அவ்வளவு பிரமாதமா சந்தோஷமா. இங்க யாருக்காவது ஒரு தனி மனிதன் ரோட்ல போயிட்டு இருப்பான் இல்லையா, ஒரு மிகப்பெரிய பணக்காரனை போய் கேட்டாலும் யாரோட ஆட்சி நல்லா இருக்குன்னா விஜயோட ஆட்சி நல்லா இருக்கும். ஆமா சார், தமிழ்நாடு பிரகாசமா இருக்கு சார். அதே நேரம் ஒரு கடைக்கோடியில் இருக்கிற பிச்சை எடுக்கிற ஒரு ஆயாட்ட போய் கேட்டாலும் யார் ஆட்சியில் நல்லா இருக்கீங்க அப்படின்னா விஜய் ஆட்சியில் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. கடைக்கோடியில் இருக்கிற ஒரு பிச்சை எடுக்கிறவனும் சரி, மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற பணக்காரனும் சரி, 2 பேர்த்தையும் சமமா வச்சு ஓடிட்டு இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி தான். வேற எந்த ஆட்சியும் அப்படி கிடையவே கிடையாது. ஆமா, நீங்க வேற மாதிரி நீங்க இப்ப போயிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. இப்ப கூட சிவகார்த்திகேயன் போய் பார்த்திருக்காரு. இதெல்லாம் இருக்கட்டும் சார், திரு மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு, அல்லாஹு அக்பர்னு பாடுறாரு, பிரைஸ் த லார்டுன்னு பேசுறாரு. என்னத்த புரியுதுன்னே தெரியல. ஒரு மதம் சார்ந்த அரசியலை எடுத்துன்னு போறாங்களா? நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர். புரியுதுங்களா? அப்படியெல்லாம் பாட்டு பண்ணார். இவர் வந்து அப்படி கிடையாது. இவர் விஜய் வந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போய் முருகனை கும்பிட்டாரு, அதுக்கப்புறம் வேளாங்கண்ணியில் போய் மண்டி போட்டாரு, அப்படியே நேராக ஒரு தர்காவில் போயிட்டு ஒரு கஞ்சி குடிச்சார். புரியுதுங்களா?
அவருக்கும் திருச்செந்தூர்ல போய் கும்பிட்ட நேரத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கர்ஜாவில் ஏன்னா அவர் சாப்பிட்றதே கொஞ்சம் தான் சாப்பிடுவார். நேராக போய் கஞ்சி குடிச்சாரு அப்படின்னா, இப்போ வெளியில் நீங்கள் தர்காவில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சில நேரத்துலலாம் கஞ்சி ஊற்றுவாங்க. ஆமாம் ஆமாம், பிச்சைக்காரன் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆமாம், அது பிச்சைக்காரங்கன்னா தன்னை பிச்சைக்காரனா நினச்சி அந்த கஞ்சியை வாங்கி குடிச்சிருக்காரு. யாரு? அமைச்சர்? அமைச்சர் இல்லைங்க, முதலமைச்சர் சொல்கிறேன். ஓகே ஓகே. இவர் கஞ்சி குடிச்சாரு தெரியுமா? ஆமாம் பார்த்தேன், நானும் பார்த்தேன் காணொலி. அது மாதிரி கஞ்சி குடிச்சது எதுக்காக குடிச்சாரு அப்படின்னாருன்னா, தன்னை பிச்சைக்கார நிலையிலையும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதே நேரம் சில நேரத்தில் வந்து இந்த துப்புரவு பணியாளர் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க கை கொடுக்க மாட்டார். அது கை கொடுக்கறதுங்கிறது வந்து தீண்டாமை. அதாவது தீண்டாமையும் இருக்கணும், தீண்டாமையும் ஒழிக்கணும். ஒரு யாருக்கிட்ட வச்சுக்கணுங்கிறது இருக்கு. பெரிய பணக்காரனுங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம், அங்கே தீண்டாமை வந்து தேவையில்லை. ஆமாம், ஏழை பாலம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹைஜீனிக்காக இருக்க மாட்டாங்க. ஆமாம் பார்த்தோம், விஜய் கை கொடுக்க ஒரு துப்புரவு தொழிலாளி கை நீட்டுறாங்க, அவர் அப்படியே அப்படின்னு. அதான் ஹைஜீனிக்காக இருக்க மாட்டாங்க அவங்க கையெல்லாம். ஆனால் எல்லாருக்கும் கட்டி பிடிச்சி தானே சார் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அது கட்டி பிடிக்கிறப்ப அவர் கிளீனிங் வந்து அப்போ ஆள் வச்சுப்பாரு. நேராக உள்ளார நுழைஞ்சோனையுமே ஸ்ப்ரே அடித்து என்ன சொல்ற டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணுறது மாதிரி அந்த மாதிரிலாம் அன்னைக்கு இல்லை. அதனால தான் பிரச்சனை. ரெண்டாவது அந்த அம்மா வந்து நேராக கக்கூசு கழுவுனதோட வந்து பக்கத்தில் நின்றுச்சு. அந்த நாத்தை வேற இவர் சுமல் தாங்க முடியல. அது வந்து அந்த மாதிரிலாம் இருந்ததுனால தான் கை கொடுக்கல. இல்லை, செலிபிரிட்டிக்கு ஒரு அணைப்பு, இது மாதிரி தொழிலாளர்களுக்குலாம் ஒரு அணைப்பா? அதுதான். அதாவது யாரை கட்டி பிடிக்க, இப்போ த்ரிஷாவை கட்டி பிடிக்கிற நேரத்தில் அவங்கள போய் கட்டி பிடிக்க முடியுமா சொல்லுங்க? அப்போ அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. யார் அலோவ் பண்ண மாட்டாங்க? இல்லை, யார் கட்டிப்பிடிக்க மாட்டாங்க? இல்லை சார், கட்டிப்பிடிக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறேன். த்ரிஷா அலோவ் பண்ணுவாங்க, இவங்க இந்த பொண்ணு அலோவ் பண்ணுவாங்களா? ஐயோ, நான் கேட்டது த்ரிஷா விஜய் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டேன். ஓ, த்ரிஷா அது அலோவ் பண்ணுவாங்க. அவங்க ஏங்க எத்தனை படத்தில் கட்டி பிடிச்சிருக்காங்க? அவங்க கட்டி பிடிக்காத படம் ஒன்று சொல்லுங்க. ஒரு படத்துல கைத்துலயே இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இறங்குவாங்க. ஆமா, அந்த கைத்துல இறங்குறப்ப பார்த்தா ஐயோ நமக்கு ஒரு வாய்ப்பு இப்படி கிடைக்காதான்னு ஒவ்வொரு ரசிகனும் இயங்கணும். நம்மளால ஒருத்தர் இயங்கி தான் மாட்டிக்கினாரு பாவம். மாட்டிக்கிட்டா? ஆமா ஆமா. யாரு? தெரியாதா? மன்சூர் அலிகான். மன்சூர் என்ன பண்ணாரு? ஐயோ, நான் த்ரிஷாவை அப்படியே தூக்கி தூக்கி தூக்கின்னு சொன்னாரு, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஓ, அவரு ஒரு விஷயங்க கொஞ்சமாவது யோசிக்கணும். மன்சூர் அலிகான நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. மன்சூர் அலிகான் த்ரிஷாவை கட்டி தூக்கி பிடிச்சி அந்த கயித்துல தொங்குறப்ப கயிறு வந்துட்டு கீழே ஊந்துறாது. அந்த கயிறு அருவாம இருக்கணுங்கிறது வழக்கெல்லாம் போட்டாங்க சார். நீங்க அசால்ட்டா த்ரிஷாவை கட்டி பிடிக்க முடியாது சார். ஒரு விஷயங்க, த்ரிஷாவை கட்டி பிடிக்கணும்னா நீங்க படம் எடுக்கணும். நீங்க ப்ரொடியூசரா இருந்து ஹீரோவா இருந்து நடிச்சாதான் கட்டிப்பிடிக்க முடியும். நார்மலா போய் எவனாவது கட்டிப்பிடிக்க முடியுமா? இப்ப விஜயே கட்டி பிடிச்சாரு, நார்மலா கட்டி பிடிக்க முடியும்? ஒரு படத்துல கட்டி பிடிச்சாரு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கூவத்தூர்ல ஒரு அமைச்சர் அடம் பிடிச்சாரு, எனக்கு த்ரிஷா தான் வேணும்னு சொன்னாங்க. ஆமா, அது வந்து பெரிய இதாக தான் சொன்னாங்க. ஆமா, அந்த நேரத்துல வந்து இவரு யாரு கருணாசு தான் அந்த விஷயத்தை எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அப்படிலாம் சொல்றாங்க. கருணாசு இது வரைக்கும் எங்கேயுமே வாய் திறந்து சொல்லியிருக்காரா? நீங்க மாமான்னு சொல்றீங்க, உங்களுக்கே தெரியல. அதாவது தெரியுமா சார்? ஏங்க கருணாசு மாமாவா இருந்தாரெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் மாமா தாங்க, நான் தாய் மாமாங்க, த்ரிஷாவோட தாய் மாமாங்க. நான் தாய் மாமா உறவா தான் நான் இருக்கேன். RSSல இருக்காரு. தாய் மாமா RSSல இருக்காங்க, அது உண்மையான தாய் மாமாங்க. இப்ப விஜய் வந்து எல்லாருக்கும் தாய் மாமனா சொல்றாரு, அது உண்மையான தாய் மாமனா? உண்மையான தாய் மாமா பற்றோட இருக்கிறோம், மாமன் பற்றோட இருக்கிறோம். இந்தியாவுக்கே நேரு மாமா சார். அதான் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு விஜய் மாமாவா இருக்கக்கூடாது. ஆமா, அவரு அதாவது நேரு பாக்கெட்ல பூவை வச்சாரு, நாம காதுல பூவை வச்சுப்போம். ஆமா, இப்ப வந்து உண்மையிலே விஜய் எங்க வச்சாரு? விஜய் அதான் விஜய் பூசா ஒரு இடத்துல வச்சுப்பாரு. காதுல வச்சுக்கிறாரா இல்ல வாயில வச்சுக்கிறாரான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா பூவை வச்சுப்பாரு. சரி, நம்ம விஷயத்துக்கு சொல்லுங்க. நவோதயா பள்ளி சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க தமிழ்நாட்டை. ஏன் ஏத்துக்க மாட்டேன்றீங்க நவோதயா பள்ளி திட்டத்தை அப்படின்னு? தாவேக்கா ஏன் சார், எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். பூவை எங்க வச்சுக்கிறது சார்? அப்புறம் பேசலாம் சார். நீங்க தப்பு சம்பந்தமே இல்லாம நவோதய பள்ளிக்கூடம் எப்படி இருந்தா என்ன? மக்களுக்கு தேவையா அந்த கேட்க எது இது மக்களுக்கு தேவையா? பள்ளிக்கூடம் தான் இல்லாம அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த தமிழ் சமூகம், இந்த தமிழ் மக்கள் படிச்சு பாலா போய் வாழ்றதை விட ஆடு மேய்ச்சி ஆளா போகலாம்னு அந்த காலத்துல எனக்கு சொல்லியிருக்காங்க. சீரியஸா, ஆடு மேய்ச்சி ஆளா போகலாம்,
படிச்சு பாழாடக்கூடாது. கல்வெட்டுல போறீங்க. சீரியஸா நான்லாம் வந்து இன்னைக்கு இப்படி தரங்கட்டு போய் பாழா போயிருக்கேன் அப்படிங்கிறதுனா கொஞ்சம் படிச்சுவிட்டேன். இதே மட்டும் ஆடு மட்டும் நான் மேய்ச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு முதலமைச்சர் எந்த பதவியில் இருக்காரோ அந்த பதவியில் நான் இருந்திருப்பேன். நீங்க பொசுக்குன்னு இப்படி பேசுறீங்க. எங்கால் படிச்சு லயலாமணி படிச்சு எனக்கு இன்னைக்கு என்ன ஆயிருக்காரு தெரியுமா? அதுதான் சொல்றேன். நீங்க லயலாவில் வந்து பெயிலானாவே எது டிஸ்கண்டினியூ ஆளா இருந்தாவே நம்ம நாட்டோட முதலமைச்சர் ஆயிடலாம். லயலா காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு இல்லையா, அதுல டிஸ்கண்டினியூ ஆனா முதலமைச்சர். கொஞ்சம் முழுசா படிச்சுட்டா பாடத்து புத்தகத்துறையில எது பெரிய பதவி, தலைவர், பாடநூல் தலைவர். புரியுதுங்களா? பாடநூல் தலைவர்னா என்ன? அம்மாவுக்கு எங்க போடணும், அப்பாவுக்கு எங்க போடணும், மாமாவுக்கு எங்க போடணும், எங்க எதை எங்க போடணுங்கிறது இப்ப லயோலாமணியை கேட்டுதான் புள்ளி வைப்பாங்க. சாஞ்சிக்கலாமா சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா? ஆமா, இதெல்லாம் இடம்பெற போகுது கண்டிப்பா. ஒவ்வொரு நீங்க விஜய் நடிச்ச ஒவ்வொரு பாட்டுமே படத்துல வந்த அப்படி போடுங்கெல்லாம் வந்து அப்படியே சின்ன குழந்தைங்களோட பாட்டுல அந்த புத்தகத்துல இடம் பெறப்ப அது அப்படியே மனசுல ஆளை பதிஞ்சு புறநானூறு அகநானூறுலாம் இப்ப வெளியே வரப்போகுது. அதெல்லாம் வந்து வேஸ்ட். அப்போ நீங்க சொல்றது பார்த்தா அகநானூறும் புறநானூறும் எடுத்துருவாங்க போல. அதெல்லாம் எப்பவோ தூக்கிடலாம். அதெல்லாம் வந்து சிந்தாமணி எல்லாம் எவன் சார் பாக்குறது இப்ப? புரியுதுங்களா? கலைஞரோட உரை எழுதி திருக்குறளை எவன் படிக்கிறது? திருக்குறள் எல்லாருக்கும் உலக பொதுமுறைன்னு சொல்லலாம். ஆனா அந்த திருக்குறளுக்கு உரை எழுதுறதுக்கு லயலாமணி கூட உட்காந்து நைட்டு 12 மணிக்கு மேல முதலமைச்சர் டிஸ்கஸ் பண்றாராம். ஆமா, அதாவது நீங்க ஜோசப் விஜயின் திருக்குறளின் உரை அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு வருங்கால சமுதாயத்துக்கு விஜய் அவர்கள் ஒரு திருக்குறளுக்கு உரை எழுதி வச்சிருக்காரு. அப்படி உரல் எழுதல சார், உரை 2 உரை இருக்கு. புரியுதுங்களா? உரை அதான் அவர் உரை போடுவாரு. உரை எழுதுறத பத்தி பேச. ஓகே, உரை எழுதுவாரு. ஆமா, அது கண்டிப்பா உட்காந்து எழுதுவாரு. இடையில உரையை பத்தி கொஞ்சம் திரிஷா கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணுவாரு. அது எழுதி இருக்கிறது சரியா? நான் உரையை சொல்றேன். ஆமா, அது மாதிரிலாம் லயலாமணி கூட கொஞ்சம் நல்லா நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு சார் விஜய். ஆமா, எல்லாம் ஒவ்வொரு பாட்டிலையும் நீங்க அவரு இந்த தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை புரோட்டாங்கிறதுக்கு அதுக்கு விளக்கம் யார் கொடுத்தா தெரியுமா? வாலி அவர்கள் கொடுத்துருக்காரு. ஆமா, தொட்டப்பேட்டா ரோட்டு மேல முட்டை புரோட்டா அப்படின்னு. புரோட்டா இல்லாத காலத்திலேயே புரோட்டாவை பத்தி பேசியிருக்காங்க. அப்படி ஒரு இந்த தமிழ் சமுதாயத்துக்கு புரோட்டாவை காட்டினது யாரு? இவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் அப்போ புரோட்டா ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு கொத்து புரோட்டா போட்டோம்ல அப்படிங்கிறாரு. எது குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டதுன்னு சொன்னாரா இல்லையா? எந்த புரோட்டா? இந்த புரோட்டாவுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டுக்கு புரோட்டாவை அறிமுகப்படுத்தினதே விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு இல்லாட்டினா இந்த புரோட்டாவை எவனா திங்க முடியுமா? சால்னா ஊத்தி கொத்து புரோட்டா போட்டு திங்கிறானுங்களே, இது காரணம் என்ன? தொட்டப்பேட்டா ரோட்டு மேல முட்டை புரோட்டா போட்டதுனால அந்த கடைக்கோடியில இருக்கிற ஆயா வரைக்கும் அந்த புரோட்டாவை சேர்த்துருக்காரு. அது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துருவாருங்க. எல்லாமே இவர் வந்து பாடநூல் திட்டத்துக்கு யார் ஆக்கியிருக்காங்க பார்த்தீங்கல்ல? கண்டிப்பா லயலா மணினால இந்த தமிழ் சமூகத்தோட பாடத்திட்டம் வந்து வேற லெவலுக்கு போகும். இடையில உங்களுக்கு வந்து இப்போ பாடத்திட்டத்துல எல்லாம் என்ன மாதிரினா எல்லாருக்கும் நிறைய ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஊருக்குள்ளார நீங்க பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் தமிழன் இருக்கிறான்னா 75 பேர் ஹிந்திக்காரன் இருக்கான். அப்ப ஒரு கம்யூனிகேஷன் மிஸ் ஆகக்கூடாது இல்லையா? அதனால நம்ம தமிழ் பாடத்துக்குள்ளாரையே ஒரு பேராகிராஃப் வந்து தமிழ், அடுத்த பேராகிராஃப் ஹிந்தி, அந்த மாதிரி பாடம் படிக்கிற அளவுக்கு இப்ப திட்டத்தை மேம்படுத்திட்டு இருக்காங்க. அந்த திட்டம் அப்படி இருந்தாதான் அப்புறம் என்னங்க அதெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் வந்து ஈஸியா படிச்சுப்பாங்க. ஏ கவுமே ரகுதாத்தா அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்காங்களா இல்லையா? கண்டிப்பா ஆமா, அதெல்லாம் வந்து நீங்க ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம மோடி ஐயா வந்து தமிழ் பேசுனது பாத்தீங்களா? திருக்குறள் படிச்சாரா இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆளுங்க ஹிந்தியை சீக்கிரமா படிச்சிருவாங்க. நீங்க ஒவ்வொரு அதாவது நீங்க இந்த இப்ப ஸ்கூல் சொன்னீங்களா வித்யோதயாவை? ஆமா, அது ஸ்கூல்ல வந்து கம்பல்சரி ஹிந்தி இருக்கணும். அந்த ஸ்கூல்ல எதுக்காக? எல்லாரும் கட்டாயமா ஹிந்தி படிக்கணுங்கிற ஒரு இடம் வந்துருச்சு. அதுலயும் இப்ப 8வது 9வது படிக்கிற மக்கள் இருக்காங்களே,
அதுவும் இந்த 9-10 கட்டாய பாடம். அதுதான் எப்படி சார் படிப்பாங்க? 9வது 10 கண்டிப்பாக ஹிந்தி படிச்சே ஆகணும் அப்படின்றாங்க. ஹிந்திலனும் மாநில கல்வி, அதாவது மாநில மொழியில் ஏதாவது ஒரு 2ல் படிக்கணும் அப்படின்றாங்க. அதுவும் நீதித்துறை சொல்லுது சார். அது நீதித்துறை என்னங்க? நீதித்துறை வந்து என்ன, நமக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நீதித்துறை. நீதித்துறைங்கிறது யாரு? ஆனால் அவங்க என்ன சார், காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தானே சார் நீதித்துறைக்கு மொழி. ஐயோ இங்கிலீஷ்காரன், ஐயோ இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஆங்கிலேயர்கள் என்றைக்கு நம்ம ஊரை விட்டு போனாங்களோ அன்னைக்கு ஆங்கிலம் செத்து போச்சு. அந்த ஆங்கிலத்தை நம்ம அடுத்த மொழியை நம்ம கம்ப்யூட்டர் எதில் சார் படிக்கிறது? கம்ப்யூட்டர்ல நம்ம தமிழ் கொண்டு வரணும் இல்லை, ஹிந்தியில் ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கா? ஹிந்தியில சாஃப்ட்வேர் ஐயோ எல்லாமே வந்துருங்க, எல்லாமே வந்துடும் எல்லாம். அதாவது ஒரு விஷயம், இந்திக்காரன் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிப்போம். முதல்ல இந்தியை கண்டுபிடிப்போம், இந்தியை கண்டுபிடிச்சி இந்தியை படிச்சிருவோம். இந்தியை படிச்சதுக்கு அப்புறம் இந்தியில புறநானூறு அகநானூறு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிப்போம். அந்நிய மொழி வேண்டான்றாங்க. அப்ப அந்நிய பொருட்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வருது. ஐயோ இது இந்திய மொழி வேணுமா இல்லையாங்க? அந்நிய மொழி ஆங்கிலம் அது வேணாம். அது எதுக்கு நமக்கு? புரியுதுங்களா? நான் குஜராத் படிச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? குஜராத் படிச்சா, பெங்காலி படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏங்க அந்த ஊர்ல படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஓ உங்களுக்கு எப்படி சொல்றது, இப்ப பஞ்சாப்ல இருக்கிறோம் பஞ்சம் முளைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றான். இப்ப தமிழ்நாடு பஞ்சமாயிரும். அப்போ பொழைக்கிறதுக்கு இந்திக்காரன் அங்க போவோம் நம்ம. ஓ நம்மளாம் இப்ப மறுபடியும் வேற மாநிலத்துக்கு போகணுன்றீங்க? ஆமா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இடத்த விட்டுடணும், அவங்களுக்கு வந்துருவாங்க, அவங்களுக்கு இடம் ஃபுல் ஆயிரும். அப்படின்னா அவங்க தானே சார் தமிழ் படிக்கணும். ஐயோ அவங்க படிக்க வேணாங்க. நாடு இந்திய நாடா மாத்தணும்னா எல்லாரும் இந்திக்காரனா இருக்கணும் இல்லைங்க? எல்லாரும் இந்திக்காரனா இருக்கணும்னா இப்ப எப்படி அவன் பஞ்சம் முளைக்கிறதுக்கு இங்க வந்தானோ அது மாதிரி இங்க வாழ்றதுக்கு வழி இல்லாம போயிடும். புரியுதுங்களா? வாழ்றதுக்கு வழி இல்லாம போறப்ப இப்ப நாம எங்க போவோம்? அப்படியே அங்கிட்டு போயிடுவோம். அப்படியே அங்கிட்டு போய் அங்கிட்டு வாழ்ந்துக்கிறப்ப தேவைப்படுற மொழி என்ன? ஹிந்தி. அதனாலதான் இப்ப விஜய் அவர்கள் தலைமையில ராஜ்மோகன் சொல்லி எப்படியாவது எல்லா மக்களுக்கும் ஹிந்தியை கொண்டு போய் சேர்த்துட்டாதான் அப்படின்னு. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான், இப்ப கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தா ஹிந்தி கற்றுக் கொடுக்க முடியாது, அது தமிழ் தான் வச்சு நடத்த வேண்டியதா இருக்குது. அங்க செகண்ட் லாங்குவேஜ் அப்படிலாம் கொண்டு போக முடியாது. அதனால என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த 5 வருஷத்துல மூடிடலாம். ஒட்டுமொத்த ஸ்கூலையும் மூடிடலாம். ஒட்டுமொத்த கவர்மெண்ட் ஸ்கூல் இப்ப 8 மூடி இருக்கு இல்லையா? அப்போ மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் எந்த கல்வி அமைச்சராக இருக்க போறாரு? அவர் வந்து அதாவது எல்லாத்தையும் மூடுறதுக்கு தான் அவர் கல்வி அமைச்சர். எல்லா கல்வியும், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மூடிட்டு அப்படியே அது எல்லாத்தையுமே இப்போ ஒயின் ஷாப்பை வந்து மூடிட்டு பிரைவேட்டுக்கு பாரா கொடுக்குறாங்கல்ல. ஆமா சார். பாரா கொடுக்குறப்ப ஒரு வருமானம் வருதா இல்லையா? ஆமா சார். இப்போ நல்ல டாஸ்மார்க்ல வருமானம் ஜாஸ்தியா, பார்ல வருமானம் ஜாஸ்தியா? பார்ல தான் சார். அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்களுக்கு பிள்ளைங்க நல்லா படிக்குமா, தனியார் பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்குமா? ஃபீஸ் கட்டினா படிப்பாங்க சார். எந்த இதாக இருந்தாலும் சரி, ஃபீஸ் கட்டுறது தான் எல்லாருமே பணக்காரன் ஆகிடுவாங்கல்ல. எல்லா குடும்பத்துக்குமே 2500 ரூபா பணம் கொடுத்துருவாங்க. 2500 ரூபா பணம் கொடுத்தா பணக்காரன் ஆயிட மாட்டானா? நான் மாற்றம்னு சொல்லி வந்தாரே தலைவர் விஜய், எங்க தலைவர், அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் இனிமே எல்லாருமே படிக்கணும்னு சொல்ல போறாருன்னு நினைச்சேன். இல்ல அரசாங்க பள்ளிக்கூடத்தை தனியார் பள்ளிக்கூடமா மாத்திடுவோம், அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வழி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க, மாற்றங்கிறது ஏற்கனவே ரொம்ப மாற்றவே முடியாது, நம்மளும் மாற்ற முடியாது. இருக்கிறதுல தான் அப்படி மேனேஜ் பண்ண முடியும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அதை உடனே இடிச்சு தரமட்டமாக்கி அங்கே தனியார் பள்ளியெல்லாம் வர வைக்க முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூலையே நாம தனியார் கொடுத்து அப்படி வசூல்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம், ஏழைன்னு ஒருத்தன் இருக்க மாட்டாங்க, பணம் கொடுத்துதான் எல்லாரும் படிப்பாங்க. எல்லா ஏழைக்கும் பணம் கொடுத்துருவாரு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இப்ப 6 சிலிண்டர் வீட்டுக்கு வந்துச்சுன்னா எவனாவது சிலிண்டர் வாங்கணுமா? தேவையில்லை. அப்ப சிலிண்டர் பணம் நமக்கு மிச்சமாயிருச்சு. சிலிண்டர் பணம் மிச்சமாச்சுன்னா அதை ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம்ல. ஆனா தாவேகா தொண்டர்கள் யாரும் வேணான்றாங்களே, 6 சிலிண்டர் எங்களுக்கு வேணாம், 2500 ரூபாய் வேணாம், இலவச பேருந்து வேணாம், எங்க விஜய் நல்லாட்சி செஞ்சா போதும் அப்படின்றாங்க சார் மக்கள். அதுதான் சொல்றேன். நீங்க வந்து நீங்க ஒண்ணும் இல்லை, இப்போ நீங்க பஸ்ஸுன்னு இலவச பஸ் ஏற்கனவே அவங்க சொல்லிதான் வேணாங்கிறதுன்னு இல்லை. இப்ப இல்லை, நீங்க எங்க போய் பார்த்தாலும் நின்று பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் பேருந்துன்னு ஒண்ணு உறது இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு பஸ் இப்போ கிராஸ் பண்ணி போச்சுன்னா அடுத்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வரும். ஆமா, அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் தெரியுமா? தெரியாது சார். அப்படிங்களா? அதெல்லாம் வந்து பஸ் இருக்கு, வேணான்னு மக்கள் கேட்டதுனால விடல. நாங்க விடக்கூடாதுங்கிறதுலாம் நோக்கம் கிடையாது, மக்களே வேணாங்கிறாங்க. ஏங்க மக்கள் வந்து பிச்சைக்காரனை வாழ்றதுக்கு விரும்பலைங்க. மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே பணம் இருக்குது. அவன் எதுக்கு இலவசம் கொடுத்து எங்களை ஏன் கீழ்நிலைக்கு ஆக்குற?
இப்ப எத்தனை இடத்துல இவர் சொல்றாரு சீமான், எங்களுக்கு ஏன்டா பிச்சை போறியாட நீ அப்படின்னு. நாங்க என்ன பிச்சைக்காரனா, எங்களுக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குற? இலவசம் கொடுத்து எங்க தமிழ் மக்களே, எங்க தமிழ் சமூகத்தை கேவலப்படுத்துறியா நீ? நாங்க எல்லாருமே பணக்கார சமூகம், புரியுதுங்களா? கீழ் ஜாதின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஊர்ல எங்க முன்னாடி பார்த்து, இப்ப எங்கேயாவது கீழ் ஜாதின்னு இருக்கா சொல்லுங்க? ஒரு கீழ் ஜாதியை காட்டுங்க ஊர்ல. எல்லாருமே மேல் ஜாதி ஆயிட்டாங்க. ஆமா, எல்லாருமே மேலதான். இந்த மேல் கீழே கிடையாது, எல்லாருமே மேலதான். விஜய் ஆட்சியில் எல்லாருமே மேலதான். எல்லாமே மேலதான். ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே மேல போயிடுவோம். எங்க சார்? எங்கீங்களா மேல போறேன்ட்டு? ஏங்க மேல போறதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. செத்தாதான் மேல போகுங்கிறது அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. அப்படி மேல போறதை பத்தி நான் பேசல. கீழ் ஜாதியா இருக்கிறோம் இல்லையா, பாமகவும் பிசிகாவும், அதாவது எது திருமாவளவன் ஐயாவும் ராமதாஸ் ஐயாவும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க. ட்ரோல் பண்றவங்க எங்க தளபதி என்னென்ன பண்றாங்க தெரியுமா? குழந்தை மாதிரி விளையாடுறாரு. குழந்தை யாராவது விளையாடுவாங்க? ஐயோ, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு, மோடி நம்மள்கிட்ட பழைய ரூபா 2000 நோட்டு நிறைய இருக்குது, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னோனையும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் கட்டிங் கொடுத்துரு, நான் மறுபடியும் அதை பேங்க் உள்ளார கொண்டு வரதுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி. கட்டிங்கன்னா தலைவர் ரொம்ப பிடிக்கும். இந்த மக்கள் வந்து நிறைய குடிக்கிறாங்க. அவங்க குடிக்கிற சரக்கு நல்லா இருக்கான்னு ஒருத்தன் டெஸ்ட் பண்ணுமா வேணாமா? அந்த டெஸ்ட் பண்ணுறதை அமைச்சர் டெஸ்ட் பண்ணுமா வேணாமா? பிஎம் தான் அவர் வந்து நல்லா திருப்பி சொல்றேன். மோடி இப்படி ஆமா, இப்படி நான் மோடிக்கே கிடையாதுங்க. நீங்க அப்படி நினைக்காதீங்க. ட்ரம்ப்புக்கு